அப்போ உட்காந்து ஒரு 6 நிமிஷம் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. கண்ணை மூடிட்டு உணர்ந்து சொல்லுங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெமிடியோடு சேர்த்து எடுக்கும்போது, இந்த ரெமிடியில் இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும், அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டுக்கான 5 வாக்கியத்துக்கான அதிர்வலை இருக்குது. அந்த அதிர்வலை மாற்றி விட்டுரும். அதோடு சேர்ந்து கான்ஷியஸ்னா விழிப்பு நிலையோடு நம்ம இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய விளைவை நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளுடைய ஆழத்தில் இருக்கிற ஆழ்மனப்பதிவை மாற்றி விட்டால் நாம் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். நம்மளுடைய ஆழ்மனம் தான் அட்சய பாத்திரம், கற்பக விருட்சம், நம்முடைய சுயம், இந்த பிரபஞ்சம். ஆழ்மனதுன்றது என்னவோ இங்கே ஆழத்தில் இருக்கிறதெல்லாம் கிடையாது. மனமற்ற நிலையில், எண்ணமற்ற நிலையில், பதிவற்ற நிலையில் இருப்பது ஆழ்மனம். அப்போது பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம கான்ஷியஸாக விழிப்பு நிலையில் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் எண்ணங்கள்லாம் இருந்துன்னு இருக்குது. கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ ஆழமாக பதிஞ்சு வச்சுட்டு நமக்கே தெரியாமல் சில பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகள் எதன் அடிப்படையில் இருக்குன்னா குற்ற உணர்வாக இருக்கும், மற்றவங்களை பழி சொல்லுதெல்லாம் வெறுப்புணர்வாக இருக்கும், இல்லாட்டி பதட்ட உணர்வாக இருக்கும். இந்த 3ம் எடுக்கும் பொழுது ஆழ்மன பதிவு ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிட்டே வரும். அந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். அட்சய பாத்திரம் அது. அந்த அட்சய பாத்திரத்தில் கிளீனாக காலியாக எந்த வெறுப்புணர்வோ, எந்த குற்ற உணர்வோ, எந்த பதட்ட உணர்வோ இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பீச்சில் அதை இல்லாமல் பார்த்துருக்கோம். பதட்ட உணர்வு, குற்ற உணர்வு இல்லாமல் பார்த்துருக்குறோம். பைனில் வில்லோவில் பழி உணர்வு இல்லாமல் பார்த்துருக்கோம். முழுவதுமான தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அன்பாகவும், பீச் என்பது அன்பாகவும், வில்லோ என்பது ஏற்றுக்கொள்வதாகவும், பைன் என்பது புனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும்.